அருகே ரூபாய் 750க்கு பிரியாணி வாங்கியது தொடர்பாக ஏற்பட்ட குடும்ப தகராறில் மனைவியை கட்டையால் அடித்து கொன்றுவிட்டு உடலை மறைக்க முயன்ற கணவரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள செங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி ரமேஷ் தனது மனைவியின் உறவினரை மருத்துவமனையில் பார்ப்பதற்காக சுமதி வாங்கி ரூபாய் 2000 கடனில் இருந்து ரூபாய் 750க்கு பிரியாணி வாங்கியதாக தெரிகிறது. இதனால் கடன் வாங்கிய பணத்தில் இவ்வளவு அதிக விலைக்கு பிரியாணி தேவையா என இருவருக்குள்ளும் சண்டை ஏற்பட்டு அடுத்த நாள் காலையிலும் அது நீடித்த போது ஆத்திரமடைந்த ரமேஷ் சவுக்கு மரக்கட்டையால் சுமதியை சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் கொலையை மறைக்க உடம்பில் மஞ்சள் பூசி இடுகாட்டில் அடக்கம் செய்ய முயன்ற போது சுமதியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் விரைந்து வந்த விக்கிரமங்கலம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதோடு குற்றத்தை ஒப்புக்கொண்ட 4 பெண் குழந்தைகளின் தந்தையான ரமேஷை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லை தியாகராஜ நகரில் 7 வயது மகளுடன் தனியாக வசித்து வந்த வங்கி தற்காலிக பெண் ஊழியர் மர்ம நபர்களால் வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகர் பெருமாள்புரம் காவல் எல்லைக்குட்பட்ட தியாகராஜ நகர் 9வது தெருவை சேர்ந்த முத்துமாலை என்ற பெண் தனது 7 வயது மகளுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு மருத்துவமனையில் இருக்கும் உறவினரை பார்த்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள் வீட்டின் அருகே வழிமறித்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததை அடுத்து தகவல் அறிந்து வந்த நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் விஜயகுமார் மற்றும் பெருமாள்புரம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதோடு முன்விரோதம் அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். சங்கரன்கோவில் அருகே குவாரி விபத்தில் துண்டான தொழிலாளியின் கையை ஐஸ் பெட்டியில் வைக்காமல் சாதாரண பிளாஸ்டிக் கவரில் போட்டுக் கொடுத்த அரசு மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அச்சம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் குவாரியில் வேலை பார்த்து வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நிர்மல் என்ற தொழிலாளியின் கையில் எதிர்பாராத விதமாக இயந்திரத்தில் சிக்கி துண்டானதை அடுத்து சக தொழிலாளர்கள் அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட மேல் சிகிச்சைக்காக வேறொரு மருத்துவமனைக்கு நிர்மல் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் துண்டான கையை மருத்துவ விதிமுறைகளின்படி ஐஸ் பெட்டியில் வைத்து பதப்படுத்தாமல் சாதாரண மஞ்சள் நிற பிளாஸ்டிக் கவரில் போட்டு மருத்துவமனை ஊழியர்கள் கொடுத்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியது. இதுகுறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியதால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ஐயனார் நள்ளிரவில் வத்தலகுண்டு பேருந்து நிலையம் அரசு மருத்துவமனை மற்றும் டாஸ்மாக் பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ஐயனார் வத்தலகுண்டு பெரியகுளம் சாலையில் அகற்றப்பட உள்ள டாஸ்மாக் கடை அருகே நள்ளிரவில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து அங்கு திடீர் சோதனை நடத்திய போது பூட்டிய கடைக்குள் மது விற்று 2 தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திற்கு சென்று கழிப்பறை, விளக்கு வசதிகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து பேருந்து நிலையத்திலிருந்த பெண்களிடம் கேட்டறிந்த அவர் பின்னர் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக குற்றச்சாட்டு எடுத்து வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு நள்ளிரவில் நேரில் சென்று ஆம்புலன்ஸ் வசதி, மருந்து பொருட்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் வருகை பதிவேடு ஆகியவற்றை தீவிரமாக ஆய்வு செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் நோக்கில்தான் தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் அவசர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று கட்சி நிர்வாகிகள் தங்களின் பகுதிகளில் மாதந்தோறும் கொடியேற்ற வேண்டும் என்றும் உண்மையாக உழைக்கும் தொண்டர்களை கண்டறிந்து கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்திய திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க கூடாது என்ற நல்ல நோக்கத்தில்தான் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கும் முடிவை எடுத்தார் என்றும் ஈழ பிரச்சினை தொடர்பாக அமைதிப்படை குறித்த விசாரணைகள் நடந்தால் அது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மீதான விசாரணையாகத்தான் இருக்கும் என்பதால் இதில் காங்கிரஸ் கட்சி மாற்று நிலைப்பாடு எடுக்காது என்றும் தெரிவித்தார்.
புதிய அரசு டாஸ்மாக் கடைகள் குறைப்பை மிகைப்படுத்தி காட்டுவதாகவும் முந்தைய திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களின் தரவுகளையும் ஒப்பிட்டு ஊடகங்கள் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு நேரடியாக சென்று நன்றி தெரிவித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புதிய அரசு டாஸ்மாக் கடைகளை குறைத்துள்ளதாக கூறுவதை விமர்சித்ததோடு முந்தைய திமுக ஆட்சியில் 500 கடைகள் மூடப்பட்டதையும் அதற்கு முன் அதிமுக ஆட்சியிலும் கடைகள் குறைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டி ஊடகங்கள் கடந்த கால தரவுகளையும் சேர்த்து உண்மையை சொல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழகம் தொழில், கல்வி, மருத்துவம் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருப்பதாகவும் இந்த தற்போதைய வளர்ச்சி நிலையை புதிய அரசு தக்க வைத்துக் கொண்டு மேலும் மேம்படுத்தினால் அது பாராட்டுக்குரியது என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசின் புதிய கொள்கைகள் மக்கள் மத்தியில் எதிர்காலம் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் புதிய அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கேஸ் சிலிண்டர் கிடைப்பதே சாமானிய மக்களுக்கு குதிரை கொம்பாக மாறியுள்ள சூழலில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் அடிப்படை பொருட்களின் விலை உயரும் அபாயமும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவால் பொருளாதார நலிவும் ஏற்பட்டுள்ளது என்றும் பிரதமர் உள்ளிட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் மக்களுக்கு கட்டுப்பாடுகளையும் அறிவுரைகளையும் மட்டுமே வழங்குகிறார்களே தவிர பொருளாதாரத்தை பாதுகாக்க எந்த நம்பிக்கையூட்டும் அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று சாடினார். மேலும் புதிய அரசின் செயல்பாடு குறித்து கேட்ட கேள்விக்கு அவர்கள் இப்போதுதான் பொறுப்பேற்றுள்ளார்கள், செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பதிலளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.